பொன்னம்மா, வர வர உன் சமையல் ரொம்ப பிரமாதம். நீ இங்க வேலை செய்யறதை விட்டுட்டு ஒரு ஹோட்டல் வச்சீங்கன்னா பெரிய லட்சாதிபதி ஆயிடலாம். அது சரி, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வர போறாங்கிற தைரியத்துல மெல்ல என்ன கழட்டி விட பாக்குறீங்களா ஐயா? மகாலட்சுமியா? நம்ம வீட்டுக்கா? பின்ன என்ன, பக்கத்து வீட்டுக்கா வர போறாங்க? இத பாருங்க ஐயா, பேசாம சின்னையாவுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சு வீட்டை கலகலப்பாக்க பாக்காம எங்க பாட்டுக்கு தோப்பு துருவுன்னு சுத்திக்கிட்டு இருந்தா எப்படிங்க ஐயா? நானும் அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றேன். அவன் ஒரு வார்த்தை சொல்லட்டும். பக்கத்து ஒரு பண்ணையார் தன் பொண்ணை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார். இவனுக்கு தான் கல்யாணம்னா கசக்குதே. கல்யாணம்னா கசக்கலீங்க, பக்கத்து ஒரு பண்ணையாரு பொண்ணுன்னா தான் நம்ம சின்னையாவுக்கு கசக்குதுங்க. சரி, அவளை பிடிக்கலன்னா வேறு யாரையாவது சொன்னா தானே? அப்படி வாங்க ஐயா வழிக்கு. சின்னையாவுக்கு பிடிச்ச பொண்ணு ஆறா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்கல்ல? தாராளமா செஞ்சு வைக்கிறேன். அவன் சொன்னா தானே? அவரு என்னங்க சொல்றது, நான் சொல்றீங்க. நம்ம சின்னையாவுக்கு சிவசங்கர ஐயா மக கண்மணியை தாங்க பிடிச்சிருக்கு. பொன்னம்மா சொல்றபடியே செஞ்சிடுங்க. அட திருட்டு போய் உள்ள, இந்த விவகாரம் யாருக்கும் தெரியாத. தெரியாதுன்னு தான் நினைச்சேன். பொன்னம்மாக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. பொன்னம்மாவுக்கு தெரிஞ்சா இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. ஐயா, நாளைக்கே போய் பொண்ணு பாத்துட்டு வந்துருங்க ஐயா. ஏண்டி, என்ன சொல்றீங்க? கமகமன வாசனை அடிக்குது. ஏய் குறைங்க, இது சிங்கப்பூர் சோப்படி. சிங்கப்பூர் காரிவரிசையும் கூட படிச்சா அவ எனக்கு கொடுத்தது. அதை கொடுடி, நானும் போட்டுக்கிறேன். கொடுக்க மாட்டேன் போடி. மணி எனக்கு மட்டும் கொடுடி. முடியாதுன்னா முடியாது, யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். போகடி. கண்மணியக்கா, அந்த சிங்கப்பூர் சோப்பை கொஞ்சம் கொடுங்க. யார் கேட்டாலும் கொடுக்க முடியாதுங்கிற நீ மட்டும் என்ன வச்சியா? அப்ப சரி, வருவாய் வருவாய். மாத்தி 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 இந்தடி சிங்கப்பூர் சோப்பு. நீயே தேய்ச்சிக்கிறியா, நான் தேய்ச்சி விடட்டுமா? நானே தேய்ச்சிக்கிறேனே. அப்பா, நான் மணக்குது. சிவா, உனக்கு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். கொஞ்சம் பார்த்து கூட போடா இடியட். என்னடா சொன்ன? இடியட்னு சொன்னேன். தினம் கண்மணி கிட்ட இங்கிலீஷ் கத்துக்கிறத. இடியட்னா என்னடா அர்த்தம்? ஏடா எனக்கு தெரியாதா? நீ என்னடா இடியட்? இடியட்னா புத்திசாலின்னு அர்த்தம். இவ்வளவு சீக்கிரம் பொண்ணு கிட்ட டச்சு புச்சுன்னு இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டிய. உண்மையிலேயே நீ பெரிய இடியட்ரா, நீ பெரிய இடியட். இவன் 4 பேர் முன்னால உன்னை ரொம்ப மரியாதையா இடியட் இடியட்னு கூட போறேன். வானாண்டா, இனிமே நீ தமிழ்லயே பேசு. மன்னிச்சு, நமக்கு இங்கிலீஷுக்கும் ஒத்து வராது போல இருக்கு. அதை விட கொஞ்சம் பார்த்து கூட. தெரியுமே, பாக்கு சேர்க்கறதுக்குன்னே விஷயத்தோட வருவிய. நம்ம கண்மணி பட்டணத்துல படிச்சுட்டு வந்ததை பத்தி அவ என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? சொன்னா தானடா தெரியா. கொஞ்சம் வெத்தலை கூட. ஐயோ, அவனுக்கு ஒரே பொறாமை, பயத்தரிச்சப்பட்டு சாகுறானுங்க. இந்த ஊர்ல ஒரு பையன் நல்லா இருந்தா ஒருத்தருக்கும் பிடிக்காது தெரியுமா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இப்ப நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் தெரியுமா? என்ன? அந்த தட்டை எப்படி கொடு. சிவா, நீ பெரிய விஷயத்த சொல்ல சொல்றேன். கண்மணி பட்டணத்துக்கு போய் வேலை செய்ய ஆசைப்படுது. என்ன? கண்மணி வேலைக்கு போறாளா? நீ சம்மதிச்சிட்டியா? எனக்கு அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான்டா ஆசை. ஆனா அது வேலைக்கு போக ஆசைப்படுது. இப்ப யார் ஆசை நிறைவேற போகுது? அதுதான்டா தெரியல. என்ன செய்யலாம், ஒரு யோசனை சொல்ல. யோசனையா? இன்னொரு வெத்தலை கூட நல்லா யோசிச்சு சொல்றேன். முதல்ல அங்க பாக்கெட்ல அடைச்சு வச்சிருக்கிறியே அந்த வெத்தலை எடு. என்ன சிவசங்கரா, சௌக்கியமா இருக்கியா? ஐயா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன். விஷயம் சாதாரணமா இருந்தா கூப்பிட்டு அனுப்பியிருப்பேன். என்ன சொல்றீங்க? நம்ம குமார் இருக்கான்ல, அவன் உன் பொண்ணு கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஐயா, உங்க அந்தஸ்து என்ன, என் அந்தஸ்து என்ன? அட நீ என்னப்பா இந்த காலத்துல அந்தஸ்தை பத்தி பேசுற? உங்ககிட்ட நல்ல குணமும் நாணயமும் இருக்கு, எனக்கு அது போதும். நீ என்ன சொல்ற? ஐயா, இந்த சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு புடிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன, சட்டை வாங்கிக்கோ. ஐயா, தப்பா நினைக்க கூடாது. எதுக்கும் பொண்ண ஒரு வார்த்தை வேஷா நல்லா கேளு. கண்மணி, இந்த கல்யாணம் உனக்கு சம்மதம் அம்மா? உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம்பா. சரிம்மா.
வதண்டா கண்மணிக்கு சம்மதம். அப்புறம் என்ன சிவா, தட்டை வாங்கிக்க வேண்டியதுதானே? கொண்டாங்கம்மா. சந்தோஷம். சரி, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? உடனே கல்யாணத்தை வச்சுக்கணும்னு பையன் அவசரப்படுறான். அதுக்கு என்ன, நம்ம ஊர் கோயில் திருவிழா முடிஞ்சோடனே வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஐயா என்ன சொல்றீங்க? அப்படியே வச்சுக்கலாம். நாள் குறிச்சு பத்திரிகை அடிக்க சொல்லிட்டு. சரி, அப்போ எங்க வீட்டுக்கு வர போற மகாலட்சுமியை நாங்க பார்க்க வேண்டாமா? கண்மணி எங்க? கண்மணி, ஐயா கூப்பிடாரு பாருமா, வெக்கப்படாம வாமா. கண்மணியே வாமா. ஐயா நமஸ்காரம். நல்லா இருமா. நம்ம குமார பிடிச்சிருக்கா? பிடிக்காம என்னங்க, பொம்பளைங்க ஆசை நெஞ்சுக்குள்ளதானே இருக்கும். ஜவுளி கடையே இங்க இருக்கீங்க. இது என்ன, நாளைக்கு பாரு ஒரு நகைக்கடையே இங்க இருக்கும். என்ன பண்ணியாரு கல்யாணம்னா சும்மாவா? எப்படிடா இந்த ஜவுளி எல்லாம் நல்லா இருக்கா? மாமா நீங்க பார்த்து வாங்கியிருக்கீங்களே, நல்லா தானே இருக்கும். அது சரி, அச்சாபீஸ்ல பத்திரிகை அடிக்க சொன்னியே, அத போய் பாத்தியா? பாத்துட்டேன் மாமா, நாளைக்கு தரேன்னு சொன்னான். கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு இருக்காத. ஐயே, சின்னையா அப்படி எல்லாம் ஊர் சுத்த மாட்டாருங்க. ஆத்தங்கரை விட்டு அந்தண்ட ஒரு அடி நகர மாட்டாரு. ஆத்தங்கரையில இவனுக்கு என்ன வேலை? இவருக்கு வேலை இல்லைங்க, அங்க வர கண்மணிக்குத்தான் வேலை. இவரை பார்த்து ரசிச்சு விட்டு இருப்பாரு. பொன்னம்மா பாத்தியா, நீங்க வர வர கேள்வி பண்ண ஆரம்பிச்சுட்ட. புது மாப்பிள, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாண்டா, பொறுத்துக்க. அப்புறம் உன் பொண்டாட்டி வந்ததும் யாராவது வாயை திறக்க முடியுமா? வர வர கண்மணி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாடி. உன்கிட்ட பேசுறதுக்கு என்னடி இருக்கு? போதும் போதும், வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்கடி. கல்யாணத்துக்கு முதல்லயே இப்படின்னா பன்னியார் வீட்டுக்கு மருமகனா போயிட்டா அப்புறம் நம்மள பார்த்தாலே முந்தைய திருப்பிக்கிடுவான். ஏண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம கண்மணி அக்கா அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க தெரியுமா? திருவிழா முடிஞ்சிடும் அம்மாவுக்கு டும் 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 சிப்பி. போகடி. இப்ப நீங்க வர போறீங்க இல்லையாடி? நான் வீட்டுக்கு போறேன். பண்ணையாருக்கு வருங்கால மருமகளாச்சே, அதான் இப்பவே கோவம் வருதுடி. சரி சரி, நேரம் மாத்தி வாங்கடி போகலாம். நீ வா. வரேனே.